இன்றைக்கி நாம் எப்படி இந்த 10 ரூபா மார்க்கர் வச்சு டிசைன் போட்டுருவோம் அப்படிங்க பார்ப்போம். இதை ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கணும். சின்ன நிப்பு வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி பிடிச்சி லெஃப்ட் சைடு பார்த்து இருக்கணும். அப்புறம் இந்த இப்படி போட்டால் டைமண்டாக வரும். ஃபஸ்ட்டு கார்னரும் லாஸ்ட் கார்னரும் முடியக்கூடிய எண்டிங்கும் ஸ்டார்டிங்கும் இந்த லைனில் முடியணும். நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்கேல் எடுத்து ஒரு A4 ஷீட்டில் சுற்றி இந்த மாதிரி கோடு போட்டுக்குங்க. கோடு போட்டுட்டு இதை கரெக்டாக ஒரு 45 டிகிரியில் பிடிச்சி சின்ன நிப்பு வந்து இடது கையை பார்த்து இருக்கிற மாதிரி போட்டு நீங்கள் இப்படி டிசைனாக இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டைமண்ட் டிசைன் வரும். நெருக்கி போடும்போது உங்களுக்கு டிசைன் வந்து இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக வரும். ரொம்ப கேப் விட்டிங்கன்னா டிசைன் வந்து கொஞ்சம் அழகாக இல்லாமல் இன்பர்ஃபெக்ஷனாக இருக்கும். அதே மாதிரி திருப்பிக்கிட்டு திரும்பவும் இந்த இது டாப்பில் ஆரம்பித்து பாட்டமில் முடியணும். ஆனால் அந்த லைன்லேயே முடியணும். ஓகேவா? டைமண்டோட எண்டிங்கும் ஸ்டார்டிங்கும் அந்த லைனோட லைனில் கரெக்டாக பாசி கோர்த்த மாதிரி கோர்த்து வச்சுருக்கணும். அப்புறம் அதே மாதிரி இந்த டிசைனையும் இப்படி போட்டு சுற்றி நம்ம டிசைன் போட வேண்டியிருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாகவே போடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு டிசைன் வந்து பர்ஃபெக்ஷனாக வரும். ஓகேவா? இப்படி 4 கார்னர்லேயும் இந்த மாதிரி 4 இதுலேயும் சுற்றி நீங்கள் இந்த டிசைனிங் போட்டுட்டு இப்போ என்ன செய்யணும்னா, இப்போ விளக்கு மாதிரி இந்த டிசைனை மாற்றுறோம். இந்த டிசைனை கரெக்டாக பார்த்துங்க. கொஞ்சம் ஒன்று விட்டு ஒன்று அதே டைமண்டை ஸ்ட்ரைட்டாக போடுறோம். ஸ்ட்ரைட்டாக போட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு விளக்கு டிசைன் மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே இதை இப்படி டர்ன் பண்ணிக்கிட்டு
அவசரப்படக்கூடாது. பட் அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இதாகிடும். ஒரு டைமண்ட் விட்டு ஒரு டைமண்ட். இதில் உங்களுக்கு வந்து ஒரு டைமண்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு விளக்கு டிசைன் மாதிரி இது கிடச்சிரும். இப்போ இதை நீங்கள் என்ன செய்யலாம்னா இப்படி வச்சுக்கிட்டு திரும்ப உள்ளவும் நீங்கள் இதே மாதிரி போடலாம். அப்போது ஒரு பூ மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? அதே இதை திரும்ப இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு திரும்ப இந்த இதை எடுத்து ஒன்று விட்டு ஒன்று சுற்றி 4 இதுலேயும் நீங்கள் போட்டுக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடச்சிருக்கும். இதில் நல்லா கவனிச்சு பாருங்கள். உங்களுக்கு இதில் ஒரு டிசைன் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த மார்க்கரை எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த டாப்பை இப்படி பிடிச்சி இவ்வளோதான். நெருக்கி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைனிங் பார்டர் டிசைனிங் கிடச்சிரும். இந்த மார்க்கரை பிடிக்கிறதுல தான் விஷயம் இருக்குது. மார்க்கரை மாற்றி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா டிசைனிங் வந்து க்ளோஸ் ஆயிரும். இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது அதே டிசைனிங்க
இதை நீங்கள் கரெக்டாக அந்த டைமண்டை எண்ணி போட்டிங்க அப்படின்னா இந்த கொலாப்ஸ் வந்து வராது. ஏற்கனவே ஒரு மிஸ்டேக் விட்டோம். இந்த மிஸ்டேக்கோடைய டைமிங் வந்து கொஞ்சம் இதாகிருக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக ஸ்லோவாக போடுங்க. போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பரான அழகான டிசைன் கிடச்சிரும். இப்போ இந்த இதில் நீங்கள் அசைன்மெண்ட் ஆன் கேலிகிராஃபி இல்லை வேறு எதுவும் உங்களுக்கு அசைன்மெண்ட் எழுதணும் அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். இதே மாதிரி ஒரு 9 ஸ்டைல் டிசைனிங் இருக்குது. உங்களுக்கு மேலும் இதே மாதிரி உங்களுக்கு டிசைன் படிக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை அப்படி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மேலும் மேலும் ஒரு நிறைய டிசைன் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் இந்த டிசைனை எப்படி போடலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.